ஆம்பூர் அருகே இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்ட வீட்டின் மேற்கூரை பூச்சு திறக்கப்பட்ட 18 நாளில் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பின் காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மின்னூர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் 12 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசித்த இலங்கை தமிழர்களுக்காக தமிழக அரசு சார்பில் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டன. சின்னப்பள்ளி, குப்பம் மற்றும் மின்னூர் பகுதியில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்காக மொத்தம் 236 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை கடந்த மாதம் 29ஆம் தேதி அமைச்சர்கள் ஏவா வேலு, செஞ்சிமஸ்தான் உள்ளிட்டோர் திறந்து வைத்து புதிய வீடுகள் கட்டவும் அடிக்கல் நாட்டினர். திறப்பு விழா நடந்து 18 நாட்களே ஆன நிலையில் மின்னூர் பகுதியில் வசிக்கும் இலங்கை தமிழர்களான மயூரன், விஜய் தம்பதி தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட குடியிருப்பில் குடியேற சென்ற போது மேற்கூரை பூச்சுகள் பெயர்ந்து விழுந்து கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டுக்காரர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக மேலே ஏறினாங்க. பார்த்தா கை வைக்கும் போதே மேலே இருக்க சீலிங்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. சாவி கொடுத்து இப்போ 1 மாசத்துக்கு ஆயிடுச்சு. கொடுத்து வேலை செஞ்சுட்டு வரலான்றதுனால நேற்று பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்காக பெயிண்ட் அடிக்க வந்தது. அப்போ எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து. எல்லா வீட்லையுமே பிரச்சனைகள் இருக்குதான். அது லைட்டாக இருக்கனால எல்லாம் அதை அப்படியே சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப இதானனால இவ்வளோ தூரம் ஆகிடுது. இலங்கை தமிழர் குடியிருப்பில் கட்டப்பட்ட பெரும்பாலான குடியிருப்புகள் மிகுந்த சேதமடைந்துள்ளதாகவும் தரமற்ற முறையில் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது குறித்து இலங்கை தமிழர் குடியிருப்பு வருவாய் ஆய்வாளர் அண்ணாமலை மற்றும் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மணவாளன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். 236 குடியிருப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அதில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அந்த உட்கூரை மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அது குறித்து விசாரணைக்கு இங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையின் முடிவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கூரை பூச்சுகள் பெயர்ந்து விழுந்த குடியிருப்பில் உடனடியாக சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என்றும் அனைத்து குடியிருப்புகளிலும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் இம்மானுவேல் பிரசன்னகுமார்.